ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பீஃப் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல வெங்காயம், சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, பட்டை, லவங்கம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்திருக்கிறோம். இப்போது ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கோம். அதில் இந்த அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வதங்கின உடனே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த பீஃபை சேர்த்துக்கலாம். இதுக்குள்ளே நான் இன்றைக்கி 1 கிலோ பீஃப் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கறி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதனோட நம்ம கையில் அரைச்ச மசாலாவை சேர்க்க போகிறோம். இதில் தக்காளி, தேங்காய், கறி மசாலா, அப்புறம் மிளகாய்த்தூள் இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்திருக்கோம். குழம்பு கிரேவி ஆகிறதுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கோம். சேர்த்து இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதை நம்ம இதுக்குள்ளே சேர்க்கலாம். சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கையில் அரைச்சி மசாலாவை சேர்த்து பாருங்கள், ரொம்ப மணமாக இருக்கும் கறி குழம்பு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நல்லா கலந்து விட்டு இதை மூடி வச்சிடலாம். இது ஒரு 5-6 விசில் வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான பீஃப் குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய்.